ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? கீதா எப்போமெல்லாம் ஆலயத்துக்கு போகிறாளோ அப்போ வெளியில் இருந்து தர்மம் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தாலே ரொம்பவே வெறுப்போட பார்ப்பா. அப்போ பக்கத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லுவாள், இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இது எல்லாத்தையும் அவங்க சேர்த்து வச்சு அங்கே ஒரு பெரிய பங்களாவே கட்டியிருப்பாங்க பாருங்கள். சொல்லப்போனால் அவங்கள விட நாம் தான் பிச்சைக்காரங்களாக தெரியும், ஆனால் இவங்களுக்கு நாம் பிச்சை கொடுக்கணுன்னே எதிர்பார்க்குறாங்க. இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி பேசுவாள். அப்போ கீதா கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இருக்காது, அவங்களுக்கு ரொம்ப முடியாத போது தான் நம்மக்கிட்ட தர்மம் கேட்குறாங்க, நாமளும் அவங்கக்கிட்ட காசு கொடுக்குறோம், மற்றபடி என்ன, சரி இதுவுமே கடவுள் நியமித்தது தானே. இந்த மாதிரி தர்மம் எடுக்கிறவங்கள கர்த்தர் ஏழை அப்படிங்கிற ஒரு விதமாக கொடுக்குறாரு. நாமளும் அவங்களுக்கு இறங்கி கடன் கொடுக்குறோம், ஆனால் அவங்க நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் அது தெரிஞ்சும் நாம் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் பார்த்து நம்ம உண்மையாக செய்கிறோமான்னு பார்த்து திரும்ப நம்ம கையில் கொடுப்பார்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கீதா சொன்னால், இது என்ன, அவங்களுக்கு நம்ம வாராக்கடன்கிற பேர்லையா கொடுக்க முடியும், அப்படியெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவள் பெரிய வாக்குவாதமே பண்ணினான். அப்போது மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, என்னமோ இவ 1,00,000 ரூபாயும் 10 லட்ச ரூபாயும் கொடுக்குற மாதிரிலாம் சொல்கிறா, போடுறது என்னமோ ₹1 காயின் தான், அதுக்கே இவ்வளோ பெரிய வார்த்தைகளா, சரி இவளெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை அப்படியே விட்டுட்டாங்க. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம், ஆலயத்தில் வெளியே கையேந்திருப்பவர்களை முறுமுறுத்துட்டு ஆலயத்துக்குள்ளே போயிட்டு கடவுளோட கையேந்தும் பிச்சைக்காரர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஏன்னா கடவுள்கிட்ட எனக்கு இப்படி வேணும், இந்த மாதிரி பங்களா கட்டணும், இப்படி வேணும் அப்படி வேணும் நிறைய விஷயங்களை கேட்குறாங்க, கையேந்தி போய் நிற்கிறாங்க. இதே மாதிரி கடவுளும் நம்மளை பார்த்து சொல்லிட்டாருன்னா இவ்வளோ வேதனையாக இருக்கும். நீ தான் இது எல்லாத்தையும் சேர்த்து பங்களா தானே கெட்ட போகிறேங்கிற, எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும், ரொம்ப முடியாதவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்றேன்னு சொல்லிட்டாருன்னா அவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்கல்ல. அதனால் நாம் யாரையுமே அற்பமாக நினைக்காம ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இறங்கி கடன் கொடுத்தோன்னா கர்த்தர் அதை நம்மளுக்கு 2-3 மடங்காக திருப்பி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.